நம்ம தர்பூசணி தோலை கட் பண்ணிவிட்டு பச்சை கலராக இருக்கிறத கட் பண்ணிட்டு மீதி உள்ள தோலை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ செய்கிறத பார்க்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு. இப்போ அந்த தர்பூசணியை அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, அதுக்காக வேகாமலாம் இருக்கக்கூடாது. நல்லா வெந்துருச்சு. இப்போது தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு. கலரே மாறி இருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். சர்க்கரை 75 கிராம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த தர்பூசணியை நம்ம இதில் சர்க்கரை பாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை தண்ணி நல்லா சுண்டுட்டோம், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணிலாம் சுண்டிடுச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் பொடி லைட்டாக ஒரு 2 சொட்டு தண்ணியில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் மிக்ஸ் பண்ணதை வச்சிடலாம். இந்த மாதிரி தொட்டு தொட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈரப்பதம் இருக்காது. இன்னொன்று நம்ம சிகப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம தொடச்சி நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கேக்கு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒன்று ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம வேக வச்சோம், இருந்தாலும் குழையாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. ஒரு 4 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.